friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பெப்பர் சிக்கன். கண்டிப்பா சிக்கன் பிரியர்களுக்கு இந்த பெப்பர் சிக்கன் நல்ல ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷா இருக்குங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பெப்பர் மசாலா தயாரிச்சு அதை சேர்த்து சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக ஜம்முன்னு ஒரு அருமையான சிக்கன் ரோஸ்ட்டை ரெடி பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அருமையான பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1/2 கிலோ சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இது வித் போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸ். இது போன்லெஸ் பீசஸ்லேயும் நீங்கள் செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் பெப்பர். இது பெப்பர் சிக்கன், ஸோ நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு பெப்பர் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சேர்த்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிராமல் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். ஸோ ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சு விட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுங்க. கரிஞ்சிராமல் லைட்டாக அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பொடிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடணும். அவ்வளோதாங்க, நல்ல மசாலா கமகமன்னு வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டை நம்ம இடித்து எடுத்துடலாம். இங்கே 1 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பல் பூண்டு. நல்லா இப்படி ஃப்ரெஷ்ஷாக இடித்து நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது நம்ம பெப்பர் சிக்கனை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. இது பெப்பர் சிக்கன், பட் இருந்தாலும் ஒரு பச்சை மிளகாய் போடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுறலாங்க. நல்ல வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா இது வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இது இந்த அளவுக்கு போதுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு பெப்பர் மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதோட ஃப்ளேவர் தான் தூக்கலாக இருக்கணும். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா கழுவி ரெடியாக வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை போட்டு விட்டுடலாம். நான் இங்கே போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸ் போடுறேன். நீங்கள் போன்லெஸ் பீசஸும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம மூடி வச்சோம். பட் அதுவே சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு வெந்து வரும். இதுவே சிக்கன் வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. அதாவது நான்ஸ்டிக் பாத்திரம் அல்லது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஸ்லோ குக் பண்ணும்போது இந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துடும். இல்லை எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிலே சிக்கன் நல்லா வெந்துடும். ஏன்னா இந்த சிக்கன் ரோஸ்ட்டை வந்து கொஞ்சம் ட்ரையாக செய்கிறோம். ஸோ அதனால் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் ட்ரையாக வேக வச்சு எடுத்துகிட்டு
இப்போ நம்ம அந்த ரெடியாக வச்சுருக்கிற பெப்பர் மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச பெப்பர் மசாலா பவுடர் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுவோம். நல்லா அந்த மசாலா பிடிச்சி சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு கையளவு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க, சுவையான பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. குயிக்காக செஞ்சிடலாம், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.